ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவி லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஒன் படத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இந்த 2025 ரிலீஸ் ஆகி நிறைய ஃபேன் பேஸை ஒரு கலெக்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கலெக்ஷன் வைஸ்மே ரொம்ப ஒரு பெரிய படம். இது இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த ஓடிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமேசான் ப்ரைமில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன லாங்குவேஜ் அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் அண்ட் ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. படம் ரொம்பவே ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். நீங்கள் இந்த கிராண்ட் சுசிமோன்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு இந்த கார் நாலேஜ், இந்த ரேசிங் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இந்த படம் பார்க்கலாமா ப்ரோ, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். வேறு லெவலில் ஒரு படம். நீங்கள் அந்த கிராண்ட் சுசிமோன்னு ஒரு படம் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்த்ததே இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ரேசிங் படம் பார்க்கலாமான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு இதில் இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு சினிமா லவராக மட்டும் இருந்தால் போதும், இந்த படம் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, விஷுவல் வைஸுமே சரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். 2 hour 35 minutes படம்னு நினைக்கிறேன். அது எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களை எட்ஜ்லேயே உட்கார வச்சுருப்பாங்க. சீட்டோட எட்ஜ்லேயே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியில் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் இந்த படம் நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்கலனாலுமே ஓடிடியில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது வாழ்க்கையிலே ஒரு வாட்டியாச்சும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மார்வலோட தண்டர் போல்ட்ஸ் தான். இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருந்துச்சு அண்ட் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான படமாகவும் இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த படத்தை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி இதோட ஒரு ப்ரீக்வல் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிளாக் விடோன்னு ஒரு படம் இருந்திருக்கும், நம்ம தனியாக ஒரு படம். அந்த படத்தில் தான் இந்த படத்தில் தண்டர் போல்ட்ஸ் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க, சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் விடோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த தண்டர் போல்ட்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எல்லா கேரக்டர்ஸ் எப்படி வந்தாங்க, எப்படி டீம் அப் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இந்த கேரக்டர் சரி, இதில் இருந்தால் இந்த கேரக்டர் வந்திருக்கு, இதுக்காக தான் இந்த கேரக்டர் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பிளாக் விடோ பார்க்காமையே டைரெக்டாக தண்டர் போல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். நார்மலாக படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்காது. எங்கேருந்து வந்தாங்க, இவன் யார் அந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ நான் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் தண்டர் போல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக் விடோன்னு ஒரு படம் உண்டு. அதில் டாஸ்க் மாஸ்டர் தான் நம்மளோட வில்லனாக வருவார். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த தண்டர் போல்ட்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா காமிக்ஸில் ஒரு பெரிய கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் சென்ட்ரி. அந்த சென்ட்ரி கேரக்டரே எம்சியூக்குள்ளே கொண்டு வந்த படம் அப்படின்னா நம்ம தண்டர் போல்ட்ஸ் தான். ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுக்கடுத்து தண்டர் போல்ட்ஸ் 2 கூட வரத மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு இதோட சீக்வல் மாதிரி. ஸோ அதனால் இந்த படம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ கதை இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு அடுத்து தான் நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்க, நம்ம இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மாதிரியான எல்லா கேட்சப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு லீடை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எப்படி ஃபென்டாஸ்டிக் 4 ரொம்ப முக்கியமான படமாக இருந்ததோ 2025, அதே மாதிரி நம்ம தண்டர் போல்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான படம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. எதுலன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமே நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒரு சீரிஸ், படம் கிடையாது. ஏலியன் எர்த் அப்படின்ற ஒரு புது சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸுமே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 4 எபிசோடு ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது, நம்ம தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் ஒரு ப்ரீக்வல், அதாவது ஏலியன் ஒரு படம் இருக்கும்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏலியன் படம், அதுக்கு அடுத்து நிறைய கேம்ஸ்லாம் அதில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஏலியன் படம் 1979 ரிலீஸ் ஆன படத்தோட ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இப்போ நம்மளுக்கு ஏலியன் எர்த் அப்படின்ற ஒரு சீரீஸாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. எப்படி அந்த ஏலியன்ஸ்லாம் நமக்கு உலகத்தில் வந்தது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக அந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஒன்லைன் மாதிரி நான் சொல்லிடுறேனே, அதாவது உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய கார்ப்பரேட்
கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹைப்ரிட் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜீனோமர்ஃப், அதை தான் ஏலியன்னு சொல்கிறேன். அந்த ஜீனோமர்ஃப்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உலகத்துக்கு வெளியே போய் பண்ணால் தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆகி நம்ம எர்த்துலேயே விழுந்துடுது. ஸோ அந்த எர்த்தில் விழுந்ததுக்கப்புறம் இந்த ஹியூமன் ஹைப்ரிட்டும் வெளியே வந்துடுது. இந்த ஜீனோமர்ஃப் அப்படின்ற சொல்கிற அந்த ஏலியன், டேஞ்சரஸான ஏலியனுமே உலகம் முழுக்க பரவிடுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, இவங்க என்னென்ன பண்ணி எப்படி சர்வை பண்ணாங்க, இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த சர்வைவலில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரியாக இருக்கும். இப்போதைக்கு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. 4 எபிசோடுமே ரொம்ப தரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சைஃபை மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படமும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக மாறும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். 4வதாக நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சூப்பர்மேன். இந்த படம் எப்போண்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா லாங்குவேஜஸுமே அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக தமிழில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிடியில் கன்ஃபார்மாக போய் செக் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் சூப்பர்மேன் படமாக வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்து கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் ஹென்ரி கேவில் அளவுக்கு இல்லை, அந்த சூட் மாதிரி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, அந்த சூப்பர்மேனோட வைபே இல்லை அப்படின்ற நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருந்தாலுமே இந்த சூப்பர்மேன் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சூப்பர்மேனாக நிறைய பேரோட மனசில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பேட்மேன் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட தான் நம்ம அந்த பேட்மேன் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவன் எப்படி நடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான். அண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் தான் பக்கா பேட்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததில்ல. அதே மாதிரி ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரைக்குமே இந்த சூப்பர்மேனை பார்த்து நம்ம கழுவி ஊற்றிட்டு தான் இருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையான சூப்பர்மேன்னா இவனை மாதிரி தான் இருக்கணும். உண்மையான சூப்பர்மேன் வந்து ஒரு கார்டியன், மக்களை காப்பாற்றுறது தான் முக்கியம். பட் நம்ம ஹென்ரி கேவில் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் சூப்பர்மேன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல படம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. இது வந்து ஒரிஜினலாக காமிக்ஸ் பேஸ்டான ஒரு சூப்பர்மேன். நிறைய பேர் என்ன தான் டெஃபினிஷன் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து நம்ம அது தனி கான்ட்ரவர்சி, நம்ம அதை விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குது ப்ரோ, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து சூப்பர்மேன் வந்து டார்க்காக ஒரே ஃபைட்டு அப்படியே ஒரு ஈவில் சூப்பர்மேன் மாதிரி ஒரு ரொம்ப ஆக்ஷனாக பார்த்துட்டோம். இதுலேயுமே ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒரு காமிக்லேயோ இல்லை இந்த சூப்பர்மேனுக்கு அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களை காப்பாற்றுறதுனால தான். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு காமிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து அவனோட உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்கள் உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். அண்ட் அந்த காமிக்ஸே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ படத்தை பழைய மேன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட டோனே வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ரொம்ப ஒரு அவர் நீ வாடா நான் பார்த்துக்கிறேன் உன்னை தூக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு ஸ்பிரிட்லேயே இருப்பார். பட் இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க சூப்பர்மேன் அப்படி கிடையாது. அந்த நம்ம ஒரிஜினலாக காமிக் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூட்டாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் டிசைனாக இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடு அண்ட் அந்த கலர்ஃபுல்லான படம் இருக்குல்ல, நம்ம சூப்பர்மேன் படத்தையே கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு புது டைப் ஆஃப் சூப்பர்மேன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏன் கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறீங்க? அது வந்து ஒரு டைம்லைன், இது ஒரு டைம்லைன், ரெண்டு பேரும் வேறு வேறு சூப்பர்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம மார்வலில் வந்து 3 ஸ்பைடர்மேன் ஒன்றா வந்து நம்ம படத்தை பார்க்கலையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் கேட்டகிரின்னு நான் சொல்லுவேன். டிசி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.